ஹாய் வணக்கம் விவர்ஸ். இந்த பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வந்திருக்கோம். கோழிக்கறியை கழுவிட்டு மஞ்சத்தூள் தயிர் ஊற்றி பெசரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை, அடுத்து பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாம் கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது கரம் மசாலா தூள், காரப்பொடி, கோழிக்குழம்பு மசாலா பொடி, வீட்டு குழம்பு தூள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து கலவையாக கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க எப்படி சமைக்கிறேன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கோழி குழம்புக்கு எப்பொழுதுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஏன்னா கோழி சூடு, அதனால் நல்லெண்ணெய், தயிர் கொஞ்சம் ஊற்றி. இப்போ பட்டை, பெருஞ்சீரகம், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். அடுத்து வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் சவக்கிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா செவந்துடுச்சுங்க, போட்டு வதக்கணும். வதக்கிட்டு இந்த கோழி எடுத்து விட்டு இதையும் வதக்கணும். இந்த தக்காளியும் போட்டு வதக்கணும். அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும். அதோட இந்த புதினா, கொத்தமல்லி தழையும் போட்டு வதக்கணும். கருவேப்பிலையும் போட்டுக்கணும். வச்சு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கணும். கொஞ்சம் உப்பை போட்டுக்கணும். கோழிக்கறி பரட்டால் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.